டிஎம்கே ஏடிஎம்கேன்றது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அவங்க எப்போதுமே ஆப்போசிட் அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக ஜாயின் பண்ணாங்கன்னா விஜயை பார்த்து அவ்வளோ கேவலமாக பயப்படுறாங்கன்னா கவர்னர் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. அவருக்கு அந்த ரூல்ஸே கிடையாது. சட்டமன்றத்தில் தான் அவர் நிர்வகிக்கணும், சட்டமன்றத்தில் தான் அதை நிர்வகிக்கணும். சட்டப்பிரகாரம் 118 பேரை வச்சு தான் பண்ணணும். அது கேட்குறாரு, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்போ ஆளுநர் வந்து எத்தனை சீட் எடுத்தாங்கனாலும் முதல்ல வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா? அரசியல் சூழ்நிலையில டிவிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. விஜய் வந்து முதலமைச்சர் ஆக முடியாத மாதிரி கவர்மெண்ட் தடுக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து பெரிய தப்பு. யார் மெஜாரிட்டி அவங்க ஃபார்ம் பண்ண விட வேண்டியதானே. இது வந்து முக்கிய காரணம் வந்து மோடியினுடைய செயல்பாடு. அவர் வந்து திமுக வரக்கூடாது, அதிமுக கூட்டணி ஆகிப்போச்சு. திமுக வரக்கூடாது, மற்ற காங்கிரஸ் எல்லாத்தையும் மற்ற கட்சி வரக்கூடாது. பிஜேபி வந்தால் பிஜேபிக்கு யார் ஜால்ராடிங்கன்னா அவங்க தான் வரணுன்ற ஒரு மாதிரி மோட்டிவில் பண்ணுறாப்புல. அதனால் கவர்னர் அப்படி தான். ரவி இருந்தார். அவரும் திமுக நிறைய குறைச்சி கொடுத்தாரு. ஆனால் தளபதி ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் எதிர்நோக்கி பண்ணார். சும்மா சொல்கிறது. இப்போ இவர் ரெண்டாவது இப்போ புதுசாக வந்துக்கிறார இவர் எல்லாம் கவர்னர் ஃபுல்லாகவே மோடியோட ஆட்கள் தான். அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறார் அதான் கேட்பாங்க. வேணுன்ட்டு இது வந்து திட்டம் போட்டு செயல்படுறாங்க. விஜய் கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நேற்று நைட்ல இருந்து திமுக அதிமுக அவங்களோட கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அது வந்து தளபதியே சொல்லிட்டாராம். அதெல்லாம் சும்மா வதந்தி, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆமாம், ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்பாதீங்கன்னு. அது வந்து சும்மா புரளி. ஏங்க எலியும் புலிமையாக எப்படி ஒன்றா சேர்க்காங்க? ஏடிஎம்கே வந்து பிஜேபி ஆளு, எடப்பாடின்னு பிஜேபி ஆளு, இவர் தளபதி தனி. அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவர் பிஜேபி எதிர்க்கிறார். அவர் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அது சும்மா பொருளை விடுறது. இது பிஜேபியோடைய கண்டிப்பாக அவங்களுடைய சூழ்ச்சி தான். என்ன ரீசன்னா 108ன்றது ஒரு மிகப்பெரிய அது தனி மெஜாரிட்டி. அப்படி இருக்கும்போது அவங்க கூப்பிடுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க 108 வந்து நாங்கள் வந்து தனி மெஜாரிட்டியில் வந்திருக்கோம்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லலை, அதனால தான் நாங்கள் பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது ஒரு தேவையில்லாத ரீசன். இது தேவையில்லாமல் அவரை கஷ்டப்படுத்தணும் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு அதிகப்படியாக அவங்க இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்காக லேட் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. மேபி ஆனால் பின்னாடி ரொம்ப பெரிய சதி. அவரை ஸ்ட்ரைட்டாக எதிர்க்க முடியலன்னு இப்படி பேக்கில் ஏதோ பண்ணுறாங்க. வேறு ஒன்றுமே அவங்க டிஎம்கே ஏடிஎம்கேலாம் சேர்ந்தா என்னென்ன ஆகுறது? அதை பற்றி என்ன கேவலமான விஷயங்க. அவ்வளோதான் சொல்லுவோம். இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். டிஎம்கே ஏடிஎம்கேன்றது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அவங்க எப்போதுமே ஆப்போசிட் அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக ஜாயின் பண்ணாங்கன்னா விஜயை பார்த்து அவ்வளோ கேவலமாக பயப்படுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதை விட ஒரு பெரிய வெற்றி அவருக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். ஆனால் அவருக்கு அது பெரிய வெற்றி. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. மோர் தென் 55 இயர்ஸாக வந்து ஒரு ஃபைட்டில் இருக்காங்க. எப்போ எம்ஜிஆர் வெளியே வந்தாரோ அப்போலேருந்து ஃபைட்லேயே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு விஜய்க்காக பயந்துட்டு இப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னா இதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அது ரொம்ப தப்பு. மக்கள் எல்லாம் ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க, வரட்டுமே, வந்து அவர் என்னதான் பண்ணுறாரு பார்க்கலாமே. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சிங்களாச்சு ஏன் பயப்படுறீங்க? அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. ஏன் ஒரு 4-5 பேர் தானே தேவைப்படுது. கம்யூனிஸ்ட்லேருந்து கொடுக்கலாம், இல்லை திருமாவளவன், அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் என்ன நீங்கள் வேலைக்குங்க 2 இயர்ஸ் கொடுங்க, இல்லை 6 months அவர் சொல்கிறார், அதை மாதிரி பண்ணி பார்க்கலாம். எதுவுமே இல்லாமல் அவர்கிட்டே வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறது வந்து எல்லாருமே சேர்ந்து சூழ்ச்சி பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளை விட இப்போ தான் அவருக்கு ரொம்ப மக்களுடைய ஆதரவு அதிகமாக வர மாதிரி. ஏன்னா ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அவர் கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்காம ஒவ்வொரு விஷயமும் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாவே இல்லை. இது வந்து பிஜேபியோட இருக்கும், இல்லைன்னா அதிமுகவோட சிஸ்டமாக இருக்கணும் இருக்கலாம். ஏன்னா திமுக சிஸ்டம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து 5 பேர் அங்கே விலைக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க, அவங்கள ப்ளஸ் ஆகிட்டாங்க. இருந்தால் கூட இவங்க பண்ணுறது தான் அது ஆக்சுவலாக நினைக்கிறேன். ரெண்டாவது ஆக்சுவலாக சொல்ல போனால், ஆனால் எனக்கு தெரிஞ்சு 113 சீட்டுக்கு ஆக்சுவலாக கொடுக்கலாம். ஒரு 5 சீட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ திருச்சியில் ஜெயிச்சார் பார்த்தீங்களா, அதை கேன்சல் பண்ணி இன்னொன்று வாங்கலாம், 116 ஆகிடும். அதுக்குள்ளே யாருன்னா வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சீட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உடனே வந்துடுவாங்க. அதனால் நம்ம டிவிக்கு சார் ஒரு 2 வாரம் டைம் கேட்டுருக்கிறாரு. என்ன பிரச்சனை பார்க்கலான்னு. ஆனால் அப்பயும் அவரோட முதலமைச்சர் ஆக மறுக்கிறாரு. கவர்னர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. அது எதனால்? அவருக்கு அதிகாரமே இல்லையே அப்படிங்கிற. அதிகாரம் இல்லைம்மா. இப்போது சட்டம் தன் கடமை செய்யும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம தப்பு வெளியில் போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டாங்களா, திருநியா ஒரு கேஸு, அவனை அடிச்சா ஒரு கேஸ், அப்படி தான். அது மாதிரி அவங்க சட்டம் மூலியமாக போகிறாங்க. இப்போ 234னா 117 சீட்டு ஆக்சுவலாக வந்தாகணும். அவங்க சட்டம் மூலியமாக நினைச்சா கூட உட்கார வைக்கலாம். இப்போ இதுக்கு முன்னே கூட எடப்பாடி ஒரு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 18 சீட்டு தூக்கலையா, 18 எம்எல்ஏ தூக்கலையா. இப்போ இவங்க நினைச்சா செய்யலாம்.
ஏன்னா மேலே ஏதோ ப்ரெஷர் இருக்குனால தான் இந்த டிவிக்கேவே ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக டிவிக்கே தான் வரும், வந்து உட்காந்து செய்வாங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல காலம் பிறக்கும், அதுதான் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காரு. இவரே டிவிக்கே டைம் கொடுத்துருக்கிறார், எனக்கு 2 வாரம் டைம் கொடுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அதுவும் நல்லது தான். ஏன்னா இப்போ கவர்னர் இல்லை சென்னையில், இப்போ வேலைக்கிழமை ஆந்திரா போகிறாரு அவர், போயிட்டு வந்து. ஆனால் மேலிடம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு. ஆனால் நினச்சா செய்யலாம், டிவிக்கு உட்கார வைக்கலாம், செய்யலாம். அது எந்த இடத்துல சூழ்ச்சி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும், புரியுதுங்களா? சும்மா ஒரு கவுன்சிலரே 4 கோடி 5 கோடி செலவு பண்ணும்போது ஒரு வேட்பாளர் என்ன எவ்வளோ சொல்லுவாங்க? 40 கோடி 50 கோடி வீடு விற்று திருட்டி பணம், அந்த பணம் இந்த பணம் வச்சு ஆளுங்களை வச்சு. ஏன்னா ஒரு வட்டமாக இருக்குங்க, ஒரு தொகுதினா எவ்வளோ மண்டலம், 4 மண்டலம் 3 மண்டலம் சேர்த்தா மாதிரி தான் வரும் ஒரு எம்எல்ஏ. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களாம். இவங்களாம் ஒன்றுமே எப்படி இருக்கும், அது கஷ்டம்தான் அது. ஆனால் இருந்தது டிவிக்கு உட்கார வச்சானா இப்போ நிறைய மானியம், இப்போ 2000 லேடிஸ் தர நினைக்கிறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ் லேடிஸ் ஃப்ரீ சொல்லிக்கிறாரு, அப்புறம் சிலிண்டர் சொல்லிக்கிறாரு, அப்புறம் பென்ஷன் ஒரு 3000 முதியோர் பென்ஷன், இவங்க 1000 1200 தான் கொடுக்குறாங்க, அது ஒரு 3000 வரும். இவர் எப்படி பண்ணுவாருன்னா இருக்கிற கட்சிக்காரங்கிறதெல்லாம் அந்த பணத்தை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி எடுத்து வாங்கி நம்மளுக்கு தான் கொடுப்பாரு போல இருக்குது, அதுதான் செய்வார்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு எதிர்கட்சிக்காரனுக்கு பல லட்சம் கோடி வச்சுருக்காங்க, அது எதனால் ஒரு கணக்கு பண்ணால் நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணலாம் பார்க்குறாரு. ஆனால் அது 2 கட்சிக்காரங்க விடுறதில்லை, நம்ம வீக்னஸ் போகக்கூடாது, போச்சா நம்மளுக்கு முடிச்சுன்னு சொல்லி இப்போ தான் பிரச்சனை நினைக்கிறாங்க. கவர்னர் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது, அவருக்கு அந்த ரூல்ஸே கிடையாது. சட்டமன்றத்தில் தான் அவர் நிர்வகிக்கா, சட்டமன்றத்தில் தான் அதை நிர்வகிக்கணும். கவர்னருக்கு அந்த ரூல்ஸே கிடையாது. இது என்ன சதின்னு தெரியல. இப்போ வந்து நேற்று நைட்ல இருந்து திமுக அதிமுக கூட்டணிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இது பண்ணிருந்தாங்க. கண்டிப்பாக அதிமுக நினைச்சாலும் திமுக வர, திமுக நினைச்சாலும் அதிமுக வர, அது கேரண்டி. அதெல்லாம் ஒன்றும் மாற்று இருக்குது. பிஜேபி ஏதாவது பின்னாடி பிஜேபி லைட்டாக பண்ண தானே செய்யும். ஏன்னா காங்கிரஸ் வந்தோன்னா லைட்டாக பண்ண தான் செய்யும். அது ஊரறிஞ்ச உண்மை தானே. நம்ம என்ன சொல்றது, ஊரறிஞ்ச உண்மை தான். பிஜேபி கண்டிப்பாக பண்ண தான் செய்யும். எப்படியா இருந்தாலும் விஜய் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்று, அது கேரண்டியா முடியும். ஒன்றும் அது முடியாதுல, இவ்வளோத்தையே பார்த்துட்டாரு, அதை பார்க்க மாட்டாரா? கண்டிப்பாக முடியும். ஓகே, நான் கூட்டணி கட்சி இப்போ வந்து காங்கிரஸ் வந்திருக்காங்க, வேற என்னெல்லாம் கட்சி ஒரு இடதுசாரி கட்சிகள் தான் கேட்டிருக்காரு. ஆமா, பிசிகா, சிபிஐ, சிபிஐஎம் தான் கேட்டிருக்காரு. அதுல யார் வருவாங்கன்னு 3 பேருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். 3 பேருமே வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பு அவருக்கு கிடைக்கும். சட்டப்பிரகாரம் 118 பேரை வச்சு தான் பண்ணனது. கேட்குறாரு, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, அவ்வளோ. இப்போ அவர்கிட்ட இப்போ 108 தான் இருக்கு, 2 கால அவகாசம் கேட்டிருக்காரு, 15 நாள். இப்போ அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? பண்ணாங்கன்னா குதிரை பேர் நடக்கும். அதுக்கு தான் வந்து சட்ட நிருபரெல்லாம் கலந்து பேசாலும் கவர்னர் எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவு தான். 118 காமிங்கன்றாரு, கரெக்டு தானே, அது தப்பு ஒன்றும் இல்லையே. டிவிக்கே வந்து 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. அவங்க முறையாக வந்து எந்த கட்சி அதிகமாக வெற்றி பெற்றதோ அந்த கட்சியை தான் ஆட்சி அமைக்க அழைக்கணும்னு வந்து மரபு, அரசியல் மரபு. அதுதான். ஆனால் ஏன் வந்து இதை வந்து அழைக்க மாட்டாங்கன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபியோட அழுத்தம் இருக்குது, அதிகமாக அழுத்தம் இருக்குது. அவங்க வந்து கொள்ளைப்புறமாக வந்து இந்த விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, கூட்டணியும் அவங்களுக்கு பலம் இல்லாதனால கொஞ்சம் இதாக தான் இருந்துட்டு இருக்குல்ல. இப்போ வந்து காங்கிரஸ் வந்திருக்காங்க அவரோட கூட்டணியா, வேற என்னென்ன கட்சிகள்லாம் வந்திருப்பாங்க? அவர் அழைப்பு விடுத்தது வந்து இடதுசாரி கட்சிகள் தான் அழைப்பு விட்டுருக்காரு. அவங்களை யாரெல்லாம் வர முடியும்னு நினைக்கிறீங்க, வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்தால் விசிகா கொடுத்துருக்காங்க. விசிகா வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வருங்காலத்தில் பிற்காலத்தில் அவங்கள்ட்ட கணக்கு பார்க்குறாங்க. இடதுசாரிகளும் அப்படி தான், அவங்களுடைய கொள்கைப்படி அவங்க வரமாட்டாங்க. வெளியிலேருந்து ஆதரவுலாம் தரலாம், விசிகாவும் அப்படி தான், இடதுசாரிகள் அப்படி தான். வெளியிலேருந்து தர ஆதரவு வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் அவங்க ஆதரவு கொடுக்கறது கஷ்டம் தான். ஏன்னா திமுக கூட்டணியிலே இருந்துட்டு அவங்க திடீர்னு வெளியே வர்றது வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. திடீர்னு வர்றது வாய்ப்புகள் கம்மி தான். மக்களால் தேர்ந்தெடுத்துட்டாங்க. என்ன எல்லாம் மக்கள் வந்து இவர் தான் வரணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அதுக்கு உண்டான எல்லா பொசிஷன் தான் அவருக்கு கரெக்டாக இருக்குது. இருக்கும்போது இவர் எதுக்கு தேர்ந்தெடுக்காத இருக்கணும்? கரெக்டான இது இருக்குது இல்லை, எல்லாமே சொல்லிட்டாரு அவரும், ஸ்டாலின் சாரும் சொல்லிட்டாங்க இவங்க வரலாம், இவங்க இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு வீணா விதண்டாவதம் பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவர் ஆட்சி அமைக்கலாம் தானே? அமைக்கலாம், அவர் அமைக்கலாம். ஆட்சி அமைக்கிறதுல எந்த இதுவும் ஆட்சேபனை இல்லைன்னு எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு இவர் தான் ஆளுநர் தான் இப்போ பண்ணின்னு இருக்காரு, என்ன பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாருன்னு தெரியல. 108 எடுத்துருக்கனால ஆளுநர் அழைக்கணும், அதுதான் ரூல்ஸ், அதுதான் லீகல். ஆனால் அழைக்க மாட்டேன்றாரு. அது என்ன சட்ட சிக்கல் என்னன்றது தெரியல. அடுத்த கட்ட கோர்ட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி வேறு போயிருந்துருக்காங்க. இன்றைக்கி போயும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா
அப்போ ஆளுநர் வந்து எத்தனை சீட் எடுத்தாங்கனாலும் முதல்ல வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா?